வணக்கம். முருகன் வீலாக். வெளிநாட்டு செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். 56 அடி உயரத்தில் முருகன் சிலை. வியட்நாமில் கனமழை, 3 மில்லியன் மக்கள் பாதிப்பு. கனடா இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பம். லண்டனில் தமிழீழ தேசிய கொடிநாள் வாரம் அனுஷ்டிப்பு. வளர்ப்பு நாயால் தாக்கப்பட்டு 2 வயது பெண் குழந்தை உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவை தாக்கியது ஃபினா சூறாவளி. சூடானின் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23 குழந்தைகள் உயிரிழப்பு. நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள். தொடர்வன விரிவான செய்திகள். இந்தியாவின் சேலம் மாவட்டத்தில் உள்ள ராஜமுருகன் கோவிலில் 56 அடி உயரத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் முருகன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த முருகன் சிலையின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்குள்ளானதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முருகன் சிலையில் முருகனின் முக அமைப்பு, உடல் அமைப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் விமர்சித்தனர். இதையடுத்து சுமார் 40 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில் கட்டப்பட்ட குறித்த முருகன் சிலையை பக்தர்களின் கோரிக்கைக்கு இணங்க கோவில் நிர்வாகம் மீண்டும் புனரமைப்பு செய்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது. வியட்நாமில் பெய்து வருகின்ற கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 90ஆக உயர்வடைந்துள்ளதுடன் இதுவரையில் 12 பேர் காணாமல் போயுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்த பேரழிவு காரணமாக இதுவரையில் சுமார் 1,86,000 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி அழிந்துள்ளதுடன் 3 மில்லியன் மக்கள் நிர்கதியாக்கியுள்ளனர். கடந்த 16ஆம் தேதி தொடக்கம் வியட்நாமில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சம் குடும்பங்கள் மின்சார வசதிகளை இழந்துள்ளன. மேலும் நிலச்சரிவுகள் காரணமாக வீதிகளில் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை கடந்த வாரம் வியட்நாமில் 2க்கும் மேற்பட்ட சூறாவளி ஏற்பட்டதுடன் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களில் பல பகுதிகளின் மழைவீழ்ச்சி 1.5 மீட்டரை கடந்துள்ளது. மேலும் மண் சரிவுகள் முக்கிய வீதிகள் மற்றும் நெடுஞ்சாலைகளை சேதப்படுத்தியதை அடுத்து அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கனடாவின் புதிய வர்த்தக ஒப்பந்தத்திற்கான தடைப்பட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ராஜதந்திர மோதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெறும் G20 உச்சி மாநாட்டின் போது இருதரப்பு கலந்துரையாடலுக்காக கனடிய பிரதமர் மார்க் கார்னி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இதன்போது 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை 50 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்ட உயர் இலட்சிய விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தைகளை தொடங்க இதன்போது தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர். இருதரப்பினரும் தங்கள் நீண்டகால சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினர். நீண்டகால யுரேனியம் விநியோக ஏற்பாடுகள் உட்பட ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படுவது குறித்து தொடர்ச்சியான விவாதங்கள் பற்றி கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தடைப்பட்ட வர்த்தக பேச்சுவார்த்தைகளை பரிசீலனை செய்யவும் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் சாத்தியமான விரிவாக்கத்தை ஆராயவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்திய கனடா இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டிருப்பது கார்னி அதன் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியான அமெரிக்காவுக்கு அப்பால் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்த அழுத்தம் கொடுக்கும் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மிதமாக்குவதை எடுத்துக்காட்டுகிறது. இந்தியா கனடாவின் 7வது பெரிய பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தக கூட்டாளியாக மாறியதால் 2024ஆம் ஆண்டில் இந்தியா கனடா வர்த்தகம் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியமையும் குறிப்பிடத்தக்கது. லண்டனில் தமிழீழ தேசிய கொடுநாள் வாரத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நடைபெற்று வரும் நினைவு நிகழ்வுகளில் ஒரு பகுதியாக
கொடிநாள் வாரம் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வுகள் நேற்று முன்தினம் நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் லண்டன் டிராப்லாகர் சதுக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் பெருந்திரளாக கூடி கொடிநாள் அனுஷ்டிப்பை கொண்டாடினர். அமெரிக்காவின் ஒக்லஹோமா பகுதியில் தமது குடும்பத்தினரால் வளர்க்கப்பட்ட 4 நாய்களில் ஒன்றினால் தாக்கப்பட்டதில் 2 வயதுடைய பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஒக்லஹோமா நகர போலீஸ்துறை திணைக்களத்திற்கு வந்த அழைப்புக்கமைய சம்பவ இடத்துக்கு சென்ற அதிகாரிகளால் நாய் ஒன்றினால் கொடூரமாக தாக்கப்பட்ட லொக்லின் மெக்வயர் என்ற 2 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மற்றும் சிறுவர்கள் மீதான குற்றப்பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தை அந்த நாயுடன் ஒரு அறையில் குறிப்பிடத்தக்க காலத்துக்கு அலட்சியமாக விடப்பட்டிருந்த பின்னரே இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையின் தாயும் தந்தையும் கொலை குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தனது 3வது பிறந்த நாளுக்கு சில வாரங்களுக்கு முன்பு உயிரிழந்த குறித்த குழந்தையின் சடலம் இறுதி சடங்குகளுக்காக அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பது முருகன் வீலாக்கின் வெளிநாட்டு செய்திகள். இந்த செய்திகளை நேரடியாக பார்ப்பதற்கு முருகன் வீலாக்குக்கு சென்று சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துகின்ற போதுதான் எங்களுடைய காணொளிகளை நீங்கள் உடனுக்குடன் காண முடியும். ஆகையினால் முருகன் வீலாக்குக்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்பான செய்திகள். சூடானின் மத்திய கோர்டோபான் பகுதியில் கடந்த 1 மாதத்துக்குள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை காரணமாக 23 குழந்தைகள் உயிரிழந்ததாக மருத்துவ குழுவினர் தெரிவிக்கின்றனர். இது குறித்து வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டது, கோர்டோபான் பகுதியில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 23 குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை தொடர்பாக பாதிப்புகளால் உயிரிழந்தனர். இந்த பகுதியில் இராணுவத்துக்கும் RSF துணை இராணுவ படைக்கும் இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது. இதனால் மனிதாபிமான நிலையில் மோசமடைந்துள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியில் கடந்த சனிக்கிழமை இரவு முழுவதும் வெப்பமண்டல ஃபினா சூறாவளி கடுமையாக தாக்கியதால் மரங்கள், போக்குவரத்து மின் விளக்குகள் வீழ்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் குடியிருப்பாளர்களுக்கு இந்த காயமும் ஏற்படவில்லை. ஆஸ்திரேலியாவின் வடக்கு பிராந்தியத்தின் கரையோரம் பல நாட்கள் நீடித்த வெப்பமண்டலம் சூறாவளி 3ஆம் வகை சூறாவளியாக வேகமாக வலுவடைந்ததன் பின்னர் பல நாட்கள் நீடித்தது. சனிக்கிழமை இரவு பரபரப்பான டார்வின் நகருக்கும் கடற்கரையில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திவி தீவுகளுக்கும் இடையில் சூறாவளி வீசியுள்ளது. அங்கு மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. இதனால் சுமார் 19,000 வீடுகள் மற்றும் வணிக செயற்பாடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு செய்தியில், ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன். நன்றி.